இப்போ விவசாயி வந்து நல்ல அரிசி, கோதுமை, மைதா சார்ந்த உணவை சாப்பிட்டு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து டெஸ்க் ஜாப் பண்ணுறோம், இல்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடை வந்து மாற்றிக்கணும். இப்போ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா சின்னதாக அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிருப்பாங்க, மறுபடியும் ஒரு மீல் சாப்பிடுவாங்க, இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கார்போஹைட்ரேட் ரிச் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று சாப்பிடும்போது இன்சுலின் லெவல்ஸ் வந்து நமக்கு செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்சுலின் லெவல்ஸை நீங்கள் எலிவேட் பண்ணாலே இன்றைக்கி வர நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான இன்சுலின் செக்ரேஷன் தான் காரணமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஃபுட் ஹேபிட்ஸ், லேட் நைட் ஹீட்டிங் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் லேட் நைட் தூங்குறது, இதனால் கூட பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின் லெவல்ஸ் கண்டினியூஸாக எலிவேட்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆங்கர், வரி, ஸோ இதெல்லாம், அப்புறம் ஃபியர், இதெல்லாம் ஒரு ரீசன் இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம நேச்சுரலாக சரி பண்ணோன்னா இன்சுலின் லெவல்ஸ் ட்ராப் பண்ணோம். அதுக்கு லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போதே ஸோ நேச்சுரலாக ஹை பிபியை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து நம்ம டயட்லேருந்து ஆரம்பிக்கும்.